வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம வாரிசில் ஜனவரி 30க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் நம்ம ஜனாவுக்கு ரொம்ப முடியலை, பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிபி என்னத்தை யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தமிழை பிடிச்ச பொண்ணை தானே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்ன தான் தமிழை பிடிக்கலன்னு சொன்னாலும் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, அவளோட சேர்ந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ சிபியோட ஃப்ரெண்டு சொல்லுவார், ஏன் இப்படி பண்ண, இவ்வளோ பெரியது, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன், இப்போ பாரு என் அம்மாவுக்கு இப்படி ஆயிட்டு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் போய் யோசித்து பார்த்துட்டு தமிழ்கிட்ட போய் தனியாக பேசுகிறாரு. இப்போ டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம என்ன முடிவு எடுக்கலான்னு, இது மாதிரி ஜனாவை காப்பாற்றோம்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்கிற மாதிரி நடிப்போம். நீ அவங்களுக்கு என்ன ஜனாமாவுக்கு என்ன வேணால் பண்ணுவில்ல, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. அப்போனா நம்ம 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவுக்காக நடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தமிழ் ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் சிபி அந்தண்ட பொண்ணுலாம் அழுகுறாங்க. நீ நீ இப்பயுமே என்னை புரிஞ்சுக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜனாமாவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சும்மா டாக்டரை சொல்லி இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.